ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல அருமையான இந்த வேளையிலே கூட தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சிமினா சபையின் போதகராகிய அடிமை இந்த நாளிலே கூட மறுரூபமாக்கும் ஊழியம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட தேவ வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சபை என்பது நம்மளை மறுரூபமாக்குறதான ஒரு இடம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் அமையக்கூடியதான இடம். அதோடு கூட வேத புத்தகமும் மனுஷன் திருந்தி வாழ வேண்டும், அவன் பாவத்திலிருந்து ஜெயம் பெற்று ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இந்த நாளிலே கூட பக்தன் யோபின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பக்தன் யோபு பேசுகிறதான வேளையில் யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீ கழுகை கொஞ்சம் கவனித்துப்பார். இந்த கழுகை கவனித்துப்பார், அது உயரத்தில் தன்னுடைய கூட்டை கட்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு உயரமான இடத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். கழுகு உயரமான ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளும், அது அங்கு தனித்து அது வாசம் பண்ணத்தக்கதாக ஒரு இடத்தை அது தெரிந்து கொள்ளும். உன்னதமான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் உன்னதத்துக்குரியவர்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். இன்னும் வேதத்தில் நான் வாசிக்கும் போது, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு மனம் திரும்பி நாம் குணமெல்லாம் மாறி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் வரத்தை பெற்று இன்னுமாக கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாய் வருகிறவர்களுக்கு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை எழுப்பி அந்த பாவத்திலிருந்தும் அந்த சாபங்கள், இந்த அக்கிரமங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை எழுப்பி, அல்லாவிட்டால் உங்களை அதிலிருந்து விடுவித்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பிதா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார். குமாரனாய் கிறிஸ்து கதை இவர் தான், அவர் தான் இவரது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதில் குழப்பமே இருக்கக்கூடாது. தேவன் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரம் செய்தார். அப்போ நம்முடைய குடியிருப்பு, அல்லாடைய நம்முடைய ஜீவியம் ஒரு உன்னதத்துக்குரிய ஒரு ஜீவியம், ஒரு மேலான ஜீவியம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நாம் நினைத்து கொள்ள வேண்டும், நான் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடி ஓடுகிறேன். அவர் சொல்லார், நீங்கள் கீழானவைகளை அல்ல, பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். சொல்லும்போது சொன்னார், இந்த பூமிக்குரியவர்களும் உண்டு, வானத்துக்குரியவர்களும் உண்டு. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமிக்குரியவர்கள் இந்த பூமியில இருப்பார்கள், பரலோகத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலிருந்து மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவார்கள். இந்த பரலோகத்துக்கு போகிறவர்கள் தங்களை இந்த பூமியிலே அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை செய்து இந்த உலகத்திலே ஜீவித்தாலும் உலகத்தால் கரைபடாதபடி பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் உபத்திரம் வந்தாலும், நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு எந்த விதத்திலும் மாறிவிடவே கூடாது. விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல பாடுகள் வரலாம். அதான் சொன்னேன், யோபின் பக்தனுக்கு எவ்வளவு பாடுகள் வந்தது, அந்த பாடுகளிலும் அவன் அப்படியே நின்றார் என்று பார்க்கிறோம். அவர் உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரம் செய்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத புத்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 2 மனுஷர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் இருந்தார்கள். ஒன்று லாசரு என்று சொல்லப்பட்டுகிற ஒரு ஏழையான தரித்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டு அவன் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 2 பேரையும் அங்கே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்தவர் எல்லாருக்கும் தெரியும். நல்ல கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், பேர் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், பாவம் செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைய, இங்க நாம் வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த தரித்திரன் என்று சொல்லப்படுகிற அந்த லாசரு, அவனுடைய சரீரம் முழுசும் பருக்கள் நிறைந்தவனாய், அது மாத்திரமல்ல, நல்ல வஸ்திரம் இல்லை, நல்ல ஆகாரம் கிடையாது. அவன் அதிகமாய் கடினமான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். கொடிய தரித்திரம். அவனுக்கு அனுதின ஆகாரம் கிடையாது. அவன் யோசிக்கிறான், இந்த ஐஸ்வர்யவான், அவன் என்னோடு கூட படித்தவன், அது மாத்திரமல்ல என்னோடு கூட ஆலயத்துக்கு வருகிறவன்,
எனக்கு இப்படி ஆகிவிட்டது, அவன் எனக்கு நண்பன் தான், ஆதலால் நான் எப்படியாகி அவன் வீட்டு வாசல் இருந்தா இறங்கி எனக்கு ஏதாயிலும் கொடுப்பான் என்று சொல்லி அவன் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் அங்க போய் இருக்கிறான். யோசித்து பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் என்ன நினைக்கிறான், இந்த நாற்றை பிடித்த மனுஷன் இவன் இந்த இடத்துல இருந்தால் இவனுடைய சர்வ முழுசும் பருக்கள், இந்த பருக்களை நக்குவதற்காக அநேக நாய்கள் வேற இருக்குது, என் வீட்டு வாசலை இவன் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான், இந்த நாய்கள் இவெல்லாம் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கான், அதனால் இவனை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லி இவனை அப்புறப்படுத்துகிறார்கள். யோசித்து பார், நம்முடைய குடும்பத்தில் அநேகர் நம்மை அப்புறப்படுத்தலாம், ஆனால் கர்த்தர் நம்மை அப்புறப்படுத்த மாட்டார். யோசித்து பாருங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்ற நிமித்தம் நம்மளை அப்புறப்படுத்தலாம். கலங்காதே, கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நமக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கார் தேவனுடைய பிள்ளைய. கர்த்தர் மனுஷனால் தள்ளப்படலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மனுஷர்களால் தள்ளி அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் அப்படியாக இருக்கிறான், அந்த சம்பூரமாய் சாப்பிட்டு இரத்தாம்பர வஸ்திரம் உடுத்தவனாக அவன் குடித்து வெறித்து அவன் இருக்கிறான். ஆனால் ஆலயத்துக்கு அவன் செல்லுகிறான். இன்றைக்கு இருக்கிற அநேகர் கிறிஸ்தவர்களை போல நல்லா டிவி விடிய விடிய சினிமா பார்ப்பாங்க, கத்தருக்கு எல்லாம் சிகரெட்டு குடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, கத்தருக்கு ராபோஜனத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. பரிசுத்தவான்கள் வேண்டாம், தேவனிடத்துல மனம் திரும்ப, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யோசித்து பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த நாளிலே கூட யோசிக்க வேண்டும். நான் அதிகமாக யோசிப்பேன், சாலமோன் ராஜாவை யோசிப்பேன். சாலமோன் ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், அதோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஞானத்தை கொடுத்த தேவன் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். கேட்காத ஐஸ்வர்யம் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இந்த ஐஸ்வர்யம் நமக்கு பெருகும் போது உன் இதயத்தில் ஐஸ்வர்யத்தை மேல் வைக்காதே என்றார். அந்த ஐஸ்வர்யத்தை அவன் மேற்கொண்டிருக்க வேண்டும், இந்த ஐஸ்வர்யத்தை அவன் ஜெயித்திருக்க வேண்டும். ஞானத்திலே நின்றிருந்தானால் அவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பான். ஆலயத்தை கட்டினான் சரிதான், ஆனால் அவனுடைய பின் வாழ்க்கை மோசமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இங்கே நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளை, இந்த தரித்திரன், அவனுடைய சர்வ முழுசும் பருக்கள், அவன் ஆகாரம் கிடையாது, அவன் வேதனைப்பட்டு தெருவில் கிடக்கிறான். மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அவனுக்கு தங்க இடம் கிடையாது. அப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அவனுடைய உள்ளத்துல ஒரு விசுவாசம் இருந்தது, அவனுடைய உள்ளத்துல சரியான ஒரு விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு நான் மரித்தாலும் நான் ஆபிரகாம் மடியில, பிதாவின் மடியில நான் இருப்பேன். அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட சகலத்தையும் சகித்தான். அவன் சகலத்தையும் சகித்தான் தேவனுடைய பிள்ளை. இந்த பூமியில நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நெருக்கப்படலாம், கஷ்டப்படலாம், ஆனாலும் பலவற்று நிமித்தம் அவைகளை சகித்து கொண்டு ஓடு, அவைகளை சகித்து கொண்டு ஓடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பல விதத்திலும் செபிக்க முடியாதபடி பல தொந்தரவு கொடுக்கலாம், ஆனாலும் அதை சகித்து ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்படி ஆகிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், நாம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளை, இந்த ஐஸ்வர்யவானும் இந்த லாசர் 2 பேரும் அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் ஜீவித்தார்கள். ஆனால் 2 பேருக்கு ஒரு முடிவு வந்தது. இந்த ஐஸ்வர்யான் மரித்தான். மரிக்கும் போது ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல அப்படியே மரிக்கிறான். மரித்த உடனே இவனை அந்த சபையில் இருக்கிற கொயர்லாம் அப்படியே கொண்டு போகிறது. ஆனாலும் கூட நரகம் என்கிற கேசட்ல அதை பார்க்க முடியும். ஆனாலும் கூட ஊழியர்கள் கொண்டு போய் அவன் அடக்க முடியும். ஆனால் பார்க்கும்போது பிசாசுகள் அவனை கொண்டு போய் பாதாளத்திலே தள்ளிவிட்டது. இந்த தரித்திரன் மரித்தான். இந்த தரித்திரன் மரிக்கும் போது பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வந்து இவனை அப்படியே கொண்டு போய் பரதேசிலே அமரச் செய்தார்கள். பரதேசிலே அமரச் செய்தார். அவன் வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாக அப்படியே சந்தோஷத்தோடு கூட இருக்கான். இவன் பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது பாதாளத்திலிருந்து அந்த லாசருவை பார்த்து தேவனிடத்தில் கேட்கிறான். தேவனே என்று சொல்லி அவனும் கூட பாதாளத்தில் இருக்கிற அவனும் தேவனே தான் கூப்பிடுறான். இவன் தேவனுடைய மடியில் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த லாசருடைய விரலின் நுனி தண்ணீரை தொட்டு என்னுடைய தாகத்தை தணிக்கட்டும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அதற்கு அவர் சொன்னார், இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் எல்லா நன்மைகளை அனுபவித்தார், அப்படியே அவன் தீமைகளை அனுபவித்தார். அந்த தீமைகளை அனுபவித்து அவன் இப்பொழுது தேற்றப்படுகிறான். இந்த பூமியில நன்மை அனுபவித்து நீ இப்பொழுது வேதனைப்படுகிறாய். யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இங்கு நீ பூமியில வேதனைப்படலாம், கஷ்டப்படலாம்,
துன்பம் வரலாம், ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து விடக்கூடாது, உன்னுடைய நம்பிக்கை ஒளிந்து விடக்கூடாது, உன்னுடைய ஜெபம் ஒளிந்து விடக்கூடாது. நான் நினைக்கிறேன் அந்த லாசரு படுத்திருந்த இடத்துல இருந்து இரவும் பகலுமாக கர்த்தரை துதித்து கொண்டே இருந்திருப்பான். அவன் வாய் துதித்து கொண்டு, அவன் ஆத்துமா கர்த்தரை துதித்து கொண்டே இருந்திருக்கு. பாருங்கள், அவன் அப்படியாக தேவனை மயப்படுத்திக் கொண்டே இருந்தான். அவனுடைய நம்பிக்கை ஒளிந்து போயே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒளிந்து போகாத அளவுக்கு அவன் நம்பிக்கையிலே அவன் உறுதியாக இருந்தான் என்று பார்க்கணும். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கடந்து, இன்னும் நரகத்துக்கு போகல, பாதாளத்தில் கிடக்கிறான். அது ரிமெண்ட் பிளேஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான பாதாளத்தில் கடந்து அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு நான் எப்படி ஆகிலாம் அங்கே வரலான்னு நினைக்கிறேன் என்று சொல்லி, அதுக்கு அவர் சொல்கிறார், இங்கிருந்து யாரும் அங்கே வர முடியாது, இங்கிருந்து யாரும் போக முடியாது. அது அவனுக்கு உடனே தெரிந்து விட்டு, அப்படியானால் இனி நமக்கு வேற வழி கிடையாது, ஐயா அந்த லாசருவை அனுப்பும். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அந்த 5 சகோதரர்களும் ரட்சிக்கப்படலை, அவர்கள் மனம் திரும்பவில்லை. நான் இருக்கிற இந்த பாதாளத்துக்கு அவள் வராதபடிக்கு அவர்களுக்காக அவள் போய் சொன்னால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த பூமியிலே ஊழியர்கள் உண்டு, மோசே உண்டு, இப்படியான தீர்க்கதரிசியெல்லாம் உண்டு, அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டும் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளை, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பாடுகள் இருந்தாலும் சரி, உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, நிந்தைகள் அவமானங்கள் எது இருந்தாலும் சரி, இந்த பூமியில வாழும்போது ஒரு உன்னத வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும், ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டும், ஜெபமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த பூமியில ஆண்டவரை பரலோகத்துக்கு போகிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கிருபை தாரும் ஐயா. பரலோகத்தில் நித்திய காலமாய் நான் வாழ வேண்டும். நல்ல பிதாவே, இந்த வேளையில கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும் ஆண்டவரே, கடன்களை மாற்றி போடும், என்னுடைய துன்பங்களை எல்லாம் மாற்றி போடும் ஐயா. கர்த்தாவே துதிக்கிறோம், மாற்றி போட்டு ஆண்டவரே இந்த பூமியில ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவும், ஜெபமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவும், சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே இந்த பூமியில இருந்து எப்படி ஆகிலும் மறுபமாகி ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக நீ கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஐயா. நல்ல பிதாவை துதிக்கிறோம். பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே மேலானவைகளை நாடி ஓட கிருபை தாரும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென்.